குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அந்த வண்டியோட மொத்த வேல்யூவே சும்மா ஒரு 5000 ரூபா தான் போகும். அப்படின்னாலும் அதோட நினைவுகளும் எங்கள் அம்மா எனக்காண்டி வாங்கி கொடுத்த அந்த விஷயமும் என் மனசுக்குள்ளே ஆறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. எடுத்தவங்க யாரும் எனக்கு தெரியாது. தயவு குறித்து அந்த வண்டியை எடுத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மதுரை காடவாசல் பொன்மேனிபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான கார்த்திகேயன். இவரது தந்தை வேல்முருகன் மதுரை மாநகராட்சியில் வேலை பார்த்தார். 1998 அவர் இறந்தார். அப்பாவின் வேலை கார்த்திகேயனுக்கு கிடைத்தது. மகன் ஆபீஸுக்கு பைக்கில் போக வேண்டும் என நினைத்த தாய் கருப்பாயி சீட்டு கட்டி 2002 ஒரு பைக் வாங்கி கொடுத்தார். 2021 ஆண்டு கருப்பாயி கொரோனா பாதிப்பால் இறந்தார். அதன் பிறகு அம்மா நினைவு வந்தால் பைக்கை பார்த்து கொள்வார், பைக்குடன் பேசுவார். கடந்த 12ஆம் தேதி மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு உறவினரை பார்க்க சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது பைக் காணாமல் போயிருந்தது. கார்த்திகேயன் அதிர்ச்சி அடைந்தார், கண்ணீர் விட்டு அழுதார். பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. எஸ்எஸ் காலனி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். ஒரு ஆசாமி பைக்கை திருடிச் செல்லும் சிசிடிவி ஆதாரத்தையும் அவர் போலீசாரிடம் கொடுத்தார். போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கார்த்திகேயனும் பைக்கை கண்டுபிடிக்க பலவித முயற்சிகளை எடுத்து வருகிறார். தாயின் நினைவாக வைத்திருந்த பைக்கை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு 10,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என மதுரை நகர் முழுவதும் நோட்டீஸ் ஒட்டியுள்ளார். கண்ணீர் மல்க பேசிய ஒரு ஆடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். அந்த ஆடியோ மதுரை வட்டாரத்தில் வாட்ஸ்அப் குரூப்களில் வேகமாக பரவி வருகிறது. பைக்கை திருடியவருக்கு சர்ப்ரைஸ் தகவல் ஒன்றும் அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த வண்டி எங்கள் அப்பாவோட மறைவுக்கு பின்னாடி 2002 என்னோடய அம்மா கருப்பாயி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நான் பஸ்ஸில் போகக்கூடாதுன்றதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இருந்தே இதை வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பார்த்துட்டே வந்தேன். 22 வருஷமாக எங்கள் அம்மாவோட எங்கே போனாலும் அந்த வண்டியில் தான் பயணம் பண்ணுவோம். ஒரு நல்ல நல்ல முடிவுகள், எங்கேயாவது ஒரு சின்ன விசேஷத்துக்கு போனாலும் எங்கள் அம்மா கூட ஜாலியாக அதில் தான் போவோம் சந்தோஷமாக. அந்த வண்டி காலையில் எழுந்திரிச்சினா கூட அந்த வண்டி தான் பார்ப்பேன். அம்மா பார்க்குற மாதிரி வண்டியை கண்ணுங்கருத்தமாக பார்த்துட்டே வந்தேன். இப்போ 2021 கொரோனாவில் அவங்க மறைஞ்சிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் அந்த வண்டியை ரொம்ப கண்ணுங்கருத்தமாக வச்சுருந்தேங்க. ரொம்ப பத்திரமா வச்சுட்டே இருந்தேன். அவங்கள பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவங்களோட பேசுகிற மாதிரியே அந்த வண்டியோட டெய்லி பேசிக்கிட்டு எங்கே போனாலும் அவங்க பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களோட பேசிக்கிட்டே போய்ட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அண்ணன் பையன் முடியலன்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரி போயிருந்தப்போ அரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வாசலில் வச்சுட்டு போயிருந்தேன். அந்த வண்டியை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனவங்க யாருன்னு தெரியல. அந்த வண்டியோட மொத்த வேல்யூவே சும்மா ஒரு 5000 ரூபா தான் போகும். அப்படின்னாலும் அதோட நினைவுகளும் எங்கள் அம்மா எனக்காண்டி வாங்கி கொடுத்த அந்த விஷயமும் என் மனசுக்குள்ளே ஆறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. எடுத்தவங்க யாரும் எனக்கு தெரியாது. தயவு குறித்து அந்த வண்டியை எடுத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க வேறு யாராவது பார்த்து கொடுத்தாலும் அந்த போட்டிருக்க தொகையை 10,000 ரூபா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எடுத்தவங்களே கொடுத்தா அவங்க அவருக்கும் அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தீபாவளிக்கு சிறப்பாக துணிமணி எடுத்து கொடுத்து வேஷ்டி வாங்கி கொடுத்து, ஏன்னா இல்லாத குறைத்த எடுத்துருக்காங்க, வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சிடறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள தீபாவளி கொண்டாட வச்சுக்கிருவேன். தயவுசெய்து அந்த வண்டியை கொடுத்துருங்க எனக்கு ப்ளீஸ். அம்மாவே என்னுடன் இருப்பது போல உணர்கிறேன் என கார்த்திகேயன் போட்ட உருக்கமான ஆடியோவை கேட்டு உருகி போன பலர் அவருக்கு ஃபோன் செய்து ஆறுதல் கூறுகின்றனர்.